பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பஞ்சபூதங்களால் ஆன 5 மூல பொருள்களால் ஆன இந்த உலகமா நீ பார்க்கும்போது இறைவன் இல்லைன்னு உனக்கு தோன்றுறது. அதான் கடவுளே இல்லைங்கிறான். இல்லைன்னு தேமேன்னு ஒரு தரம் சொன்னா பரவாயில்ல, இல்லை இல்லை இல்லவே இல்லைங்கிறான். இல்லைங்கிறது ஏன்டா 10 தரம் சொல்ற? உனக்கே டவுட் இருக்கோ இல்லையோ? இருக்கோ இல்லையோ, எதுக்கு வம்பு அப்படின்னு குழப்பம் இருக்குல்ல. அப்ப ஏன் இல்லை இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்ற? எது இல்லாம நம்மளே இல்லையோ அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முட்டாள்தன்மையா, லாஜிக்கே இல்லையே, பகுத்தறிவே இல்லை. அது இதுக்கு ஆதாரமான ஒரு பொருள் இல்லாமல் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்க்கிறோம். அப்படி பேச மாட்டான். ஏன் அப்படிங்க எப்படி சொல்ற? உனக்கு பிரபஞ்சம் தெரியறது, இதுக்கு காரணமானவன் தெரியல. சினிமாவில் போய் பார்க்குற, தேட்டரில் போய் படத்தை பார்க்குற, படத்தில் நடித்த நடிகர்களோ எல்லாம் பிம்பமாக தெரியறது, யாரும் நிஜமா இல்லை. அங்கே படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர்லாம் அங்கே இல்லை, பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஒரு கிரியேஷனை பார்த்துட்டா ஒரு கிரியேட்டர் இருக்கார், நீ தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ? கோவிலில் போய் ஒரு சிற்பத்தை பார்க்குற, அந்த காலத்து கோவில்லாம் பார்த்தா சோழர் காலத்து கோவில், பல்லவர் காலத்து கோவில்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில். அப்படி ஒரு சிற்பம் அத்தனை அழகோடு இருக்கு. கிரியேஷன் இருக்கு, கிரியேட்டர் இல்லை, சிற்பி இல்லை. இல்லைன்னு என்ன, நமக்கு விசிபிளா இல்லை, என்னால் பார்க்க முடியல. ஆனால் இது ஒருத்தன் பண்ணவே இல்லை, இது தானே உண்டாயிருக்குன்னு சொன்னால் எனக்கு இருக்குன்னு தானே எல்லாரும் பார்ப்பா இல்லையா? இது அறிவே இல்லை, அப்புறம் எங்கேருந்து பகுத்தறிவு வந்தது? அதனால நீ உலகமாக பார்க்கும்போது, பார்முதல் பூதமாக பார்க்கும்போது பரம் தெரியல. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பகவான் தான்ங்கிறது நீ உணர்ந்து விட்டால் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பார்க்கறதெல்லாம் உனக்கு பகவானாகவே தெரியும், இன்னொன்று தெரியாது.